உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வர்றாங்க. உச்ச குருவாக இந்த குரு பகவான் கடக ராசிக்கு வர்றாங்க. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 1 வருட காலங்கள். அப்ப அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே நவகிரகங்களில் சுபகிரகம், முழு சுபகிரகம் குரு பகவான் தான். இந்த குரு பகவானால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். அதே சமயத்தில் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னா அது குரு பகவானுக்கு மட்டும்தான். அப்போ அந்த துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது குருவுடைய அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை. ஒரு குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமாக, மன நிறைவாக, திருப்தியாக சம்பாரிச்சு நல்லா வாழ முடியும். அதே சமயத்துல அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரும் பணத்தை, பல கோடிகளை சம்பாரிச்சு பெரிய பணக்காரராகக்கூடிய வாய்ப்பும் இந்த குருவால தான் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல வீடு வாங்கி நல்லா சம்பாரிச்சு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து காசு பணமும் நல்லா புழங்கி அவங்க சந்தோஷமா திருப்தியா வாழ்றாங்க அப்படின்னா இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். அது போக துக்கத்தை இல்லை, குழப்பத்திலிருந்து ஒருத்தர் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அந்த குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தரை ஒரு நல்ல பொசிஷன்ல கூட்டிட்டு வர்றதும், ராங் ரூட்ல போகக்கூடிய ஒருத்தரை ஒரு ரைட்டான பாதையில கூட்டிட்டு வர்றதும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதுபோக ஒருத்தருக்கு நல்ல வேலை, அதுபோக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கோயிலே வச்சுக்கோங்களேன், தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு, இல்லை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாயராக இருக்கிறாரு, ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கிறாரு, இல்லைன்னா ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு, பிஎம்மா இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, ஒரு எம்பியா இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியும். அப்போ வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நிலையான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா இந்த குருவுடைய அருள் தான். இப்போ அந்த குருவுடைய அருள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாம பார்க்கலாம். அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போக ஸ்தானம். அப்போ இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. அப்ப இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில், ஐயோ சனி நமக்கு 8ஆம் இடத்துல வந்துட்டாரு,
இனிமேல் நம்ம என்ன கஷ்டம் வரப்போகுதோ, நம்ம என்ன கஷ்டத்துக்கு ஆளாக போகிறோமோ அப்படிங்கிற பயத்தில், குழப்பத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலோ, இல்லை செஞ்சிட்ருக்கிற வேலையோ, இல்லை கணவன் மனைவியோ, இல்லை குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் அப்பாவுக்குமோ ஏதோ ஒரு பிரச்சனை, வேதனை, மன நிம்மதி இல்லாமல் இப்போ போயிட்டுருக்குது. அப்போ இதெல்லாம் அஷ்டம சனியினால தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுது. இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரமாக தான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனது 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை, குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டை. அந்த 8ஆம் வீட்டில் யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் உங்களுக்கு யாரு? அஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய புத்தியை கெடுத்தாரு. அதுபோக சனி பகவான் இல்லையா, உங்கள் தொழிலை கெடுப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய தொழிலில் ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்தாலும் வேலையாட்கள் திருப்தியாக அமைய மாட்டாங்க. ஒரு உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது திருப்தியாக இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணினாலும், எப்பேற்பட்ட வேலையில் நீங்கள் இருந்தாலும், ஒரு சிறந்த பொசிஷன்லேயே இருந்தாலும், ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அப்போ எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்பித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொண்ணும் பொருளும் தேடி ஒரு கடனை கட்டி ஒரு தொழிலை விருத்தி பண்ணி ஒரு தொழிலை டெவலப் பண்ணி அந்த தொழிலில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு எது அஷ்டம சனின்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாங்க. இல்லை சார், நான் நல்லா இருக்கிறேன், எங்களுக்கு பார்த்தா அப்படித்தாங்க தெரியுது, ஆனால் வந்து அஷ்டம சனியில் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்களே. அஷ்டம சனியில் கஷ்டப்படுறது தான். ஆனால் குரு பகவான் அந்த சனி பகவானையை பார்த்ததுனால எனக்கு வந்து கஷ்டம் எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல பொசிஷனில் வந்துட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீங்களே உங்களுடைய வாயால் சந்தோஷமாக சொல்லக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அப்போ நீங்கள் 10 பேர்த்துக்கு லீடராக இருந்திருப்பீங்க, 10 பேர்த்துக்கு தலைவராக இருந்திருப்பீங்க. சிம்ம ராசி அப்படின்னாவே எதற்கும் அஞ்சாதவர், கெத்தாக தான் போயிருப்பீங்க, கெத்தாக பேசியிருப்பீங்க. அதெல்லாமே கடந்த காலத்தில் எதுவுமே செல்லலை. இந்த பீரியடில் அந்த கெத்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அதிகாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. இந்த பீரியடில் இப்போ அரசியல் ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்கள், இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த பீரியடில் நீங்கள் எந்த பொசிஷனில் நின்னாலும், யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அது நல்லா ஜெயிக்கும். அதே சமயத்தில் நீங்களே ஒரு போஸ்டிங்கில் நின்னாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக வரும். உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஜனத்தொகை கண்டிப்பாக அதிகமாகும், குறையாது. தைரியமாக இருங்க. அப்போ வந்து நமக்கு அஷ்டம சனி இருக்குதே, ஏதாவது ரூபத்தில் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறது தைரியமாக நினைக்க வேண்டாம், தைரியமாக இருங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய தாயுடைய உறவு சம்பந்தப்பட்டது. இப்போ தாய்க்கு ஏதாவது உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை
நீங்கள் வைத்தியம் பார்க்குற கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த வைத்தியம் பலிக்கும். இதனால் அம்மா வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. அதுபோக இந்த 7.5 சனி, இந்த அஷ்டம சனியிலேயே நீங்கள் சொத்து வாங்குவீங்க. உங்களை அடுத்தவங்க பார்த்து என்னடா அஷ்டம சனி நடக்குது, இந்த சமயத்தில் உங்களுக்கு சொத்தாக சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு அவங்க மூக்கு மேலே விரல் வச்சுட்டு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ நீங்கள் பூமி வாங்குவீங்க, கிரயம் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் விட்டு இடம் மாறி போவீங்க. இப்போ வந்து கணவன் மனைவியும் இப்போது மனைவி இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க, கணவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். வெளிநாட்டில் இருந்து இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டோம், நம்ம இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கும் போது சில தடைகள் வந்திருக்கலாம். இப்போ நினைங்க, இப்போ நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அது போக இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள், சத்ருக்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த சகவாசத்தை கட் பண்ணிக்குவாங்க. துரோகிகள் யார் அப்படிங்கிறது இந்த பீரியடில் உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க கூட நீங்கள் சேராதீங்க, பழகாதீங்க, அவங்கள தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் கடனை கட்டிடுவீங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இந்த குதிங்கால் பிரச்சனை, முட்டிங்கால் பிரச்சனை, இந்த இடுப்பு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் வைத்தியம் பார்த்தாலும் அது கிளியர் ஆகும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுபோக 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடம் என்பது என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண பயம். ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவமானப்படுறது, பெண்ணால் பங்கப்படுறது, தொழில் லாஸு, வேலை போச்சு, கடன் ஆயிடுச்சு, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போகிறது, பங்கப்படுறது, இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டங்கள். அதே 8ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களை தொடராது. நீங்கள் கடன் பட்டாலும் கடனை அடைச்சிருவீங்க. பெண்ணால் பங்கம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட்டில் போவீங்க, ஒரு நல்ல பேர் வரும், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் போகக்கூடிய ரூட்டு நல்ல ரூட்டில் போகணும், நல்லவங்களோட பழகணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தானாக உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு விருந்து உங்களுக்கு. இப்போ விருந்துக்கு போய் விருந்து சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குதோ அது மாதிரி தான் இந்த டயத்தில் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும். அப்போ அந்த குருவுடைய பார்வை வந்து ஒரு புண்ணரிச்சு அதில் மயிலிறகுல மருந்து தடவுன்னு எப்படி இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு லேசாக அப்படியே மென்மேலும் வளர்ந்து வந்து கண்டிப்பாக உங்களை எதிர்த்தவர்களுக்கு முன்னாண்ட, உங்களுக்கு ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னாண்ட நீங்கள் கௌரவமாக கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவீர்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனுப்பிச்சி வைங்க. அதுபோக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.